Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி வந்து பாவ். இது வந்து நம்ம யூசுவலாக பாவ் பாஜிலையோ இல்லை வடைப்பாவிலையோ சாப்பிட்ருப்போம். இந்த பாவை நம்ம வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பராக அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். அதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு இது தான். இதுக்கு பேர் வந்து ஈஸ்ட்டு. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சூடான பாலில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏன் போடுறோன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதனால் இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சைடில் எடுத்து அப்படியே வச்சுருங்க. இது அப்படியே ஆக்டிவேட் ஆகட்டும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவையும் வந்து நான் வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து லம்ஸ் இருக்காது. அதில் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சுருக்கோம்ல, 5 நிமிஷம் கழித்து அது மேலே வந்து நல்லா முறை பொங்கி அப்படி நல்லா திக்காக இருக்கும். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸ்ட் தான் வந்து நம்மளோட மாவை வந்து நல்லா ரேஸ் பண்ண வைக்கும், பன்னு நல்லா சாஃப்டாக வைக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் ஸ்டிக்கியான டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நான் கிட்டத்தட்ட 1/2 கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நான் வந்து இதை வந்து டிப்பிக்கல் பேக்கரி ஸ்டைல் ரெசிபி இதை அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஸ்டிக்கியான டோவாக மாறி இருக்கும். இதை நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த 2 மணி நேரம் நம்ம வைக்கிறதுல தான் வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு வந்து அப்படியே டபுள் இல்லை ட்ரிப்பிள் குவான்டிட்டி ஆக வச்சிரும். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் இதை ரெஸ்ட் கொடுத்துடலாம். மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரேஸ்டாக இருக்கும். அது ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகிருக்கும். அந்த ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. டோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்மூத் டோ ஆயிரும். பார்த்தாலே அது வந்து பஞ்சு போல் டெக்ஸ்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும் 2 மணி நேரத்தில். நான் 2 மினிட்ஸாக டோ வந்து நல்லா நீட் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமேல் இது வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு நம்ம டின்னில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் ஷேப் டின் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள். என்கிட்ட அது இல்லை. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பேக் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு உங்கள்கிட்ட கேக் டின் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இட்லி சட்டியில் கூட இதை பேக் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து ஒட்டி வராது, தனித்தனியாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நல்லா ரோல் பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சைஸாக இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே வெயிட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே சைஸில் வரும். அதனால் ஒரு நைஃப் வச்சு ஈக்குவல் சைஸாக இதை வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாவை இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சு உருட்டிக்கலாம். அழகாக நீட்டாக ரோல் ஆகும். அது நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த கேக் டின்னில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுற்றி எல்லா பால்ஸையும் வச்சுருக்கேன். இது பார்க்கறது கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப்பில் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சிங்கன்னா லைனாக அடுக்கி விடலாம். அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இது வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு கிளாத்தை போட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து திரும்ப ரேஸ் ஆகும். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதை விட திரும்ப டபுள் ஆகிருக்கும் அந்த குவான்டிட்டி. இனிமேல் நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கல்லுப்பு வேண்டாம்னா நீங்கள் வந்து கடாயில் கூட பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதோட பெல்ட்டு விசில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம வந்து அதை பேக் பண்ண போகிறோமோ அப்போ அந்த பன்னு மேலே கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் வந்து நம்ம மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணோன்னா மேலே லைட்டாக கோல்டன் கலர் வரும். இது வந்து அவனில் வைக்கிறதுனால நல்லா கோல்டன் கலர் வரும். குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக இருக்கும். இது ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணுங்கள். 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பன்னு நல்லா ரேஸ் ஆகி பேக் ஆகிருக்கு. குக்கரில் வச்சனால மேலே வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அவனில் வச்சிங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வரும். இதை திரும்ப வந்து வெட் கிளாத்தோ போட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும்.
அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக க்ளீனாக நீட்டாக வரும் அது. நான் இப்போ டீமோல் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோல்டன் க்ரஸ்ட் விழுந்திருக்கு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இதை திருப்பி போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அவனில் வச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து நல்லா கோல்டன் க்ரஸ்ட் விழுந்திருக்கும். இது குக்கரில் இருக்கனால அந்த மேலே கோல்டன் க்ரஸ்ட் விழலை. நான் அதை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் அமுக்கிறேன், அது திரும்ப அதோட பொசிஷனுக்கு மாறிடுது. அந்தளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இந்த பாவை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். உள்ளே வந்து சூப்பராக வெந்திருக்கு. அதோட ஒவ்வொரு லேயர்ஸுமே வந்து நீட்டாக அழகாக தெரியும். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு. குக்கரில் செஞ்சதுன்னு சொல்லவே முடியாது, பேக்கரியில் செஞ்ச மாதிரி அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.